அனைவருக்கும் வணக்கம். எதிலுமே வெற்றி வாகை சூடக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த வருடத்துல என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, குறிப்பா இந்த ஜனவரி மாதத்துல என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போறாங்க அப்படிங்கிறதாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா எதிலும் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படின்னு மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். குறிப்பாக துக்கம், துயரம், சங்கடம் இவையெல்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. உழைப்புக்காக உன்னத பலனை அடையக்கூடிய அற்புதமான நாட்களாக இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. இன்னும் எதையெல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் கொடுக்க போகுது, வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எப்படியெல்லாம் எதையெல்லாம் தவிர்க்கணும், எதையெல்லாம் சந்திக்க போகிறீங்க, எதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் குறிப்பாக 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த மிதுன ராசிக்கான பலன் உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய உறவினர்களுக்கோ பயன்படுத்தலாம். அதனால் அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை பார்க்கும் போதே கீழே கமெண்ட் பாக்ஸில் 7 மலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே அடுத்த வருஷம் நமக்கு என்ன நடக்க போகுது, இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நம்ம எதெல்லாம் பெற போகிறோம், தொழில் தொடங்கலாமா இல்லை உங்களுக்கு சுபகாரியம் கை கொடுமா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்குள்ள மறைந்து கிடக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் உணரக்கூடிய நாட்களாக அமைய போகுது. பெயர் புகழோடு வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடும். புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்காலம் பற்றிய பய உணர்வு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். திட்டமிட்டு செயல்பட பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவ பதவி உயர்வு போன்ற நியாயமான ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு ஈடேறக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுதுங்க. குறிப்பாக இந்த வருடத்தினுடைய துவக்கமான ஜனவரியில் குரு பகவான், அதாவது ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. முக்கியமாக குருவினுடைய சஞ்சார பலன்களாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/6/2026 முதல் உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 2026ஆம் ஆண்டினுடைய பொருளாதார மேன்மை அடையக்கூடிய ராசிகளில் மிதுன ராசியும் ஒன்று. முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீங்க. ஆண்டு முழுவதும் பொருளாதாரத்தில் மேன்மையான பலன்கள் இருக்க போகுது. அதே போல் கமிஷன் அடிப்படையிலான தொழில்கள், உங்களுடைய பேச்சு மூலமாக கொண்ட தொழில்கள் துவங்குவதற்கு இது நல்ல ஒரு காலமாக இருக்கும். பண வரவு சிறப்பாக இருக்கிறதால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கடன் நெருக்கடிகள் சற்று குறையலாம். வாக்கு வன்மையால் பணபலத்தால் விரும்பியதை நீங்கள் சாதித்து கொள்வீங்க. பங்கு வர்த்தகத்துக்கு மிக சாதகமான காலம் அப்படின்னும் அரசாங்க ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வோடு கூடிய பணி மாற்றம் கிடைக்கும் என்று சொல்லலாம். சிலருக்கு பணிக்காலம் முடிந்த பிறகு பதவி நீட்டிப்பு ஏற்படும். சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். பகைமை பாராட்டிய உறவு கூட இப்போ உங்கள் பக்கம் பலமாக நிற்பாங்க அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். கணவன் மனைவி உடல் குடல் இவையெல்லாம் மாறும். இறை வழிபாட்டால மகிழ்ச்சி உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் நட்பு வட்டாரத்தில் நிலவிய மனக்கசப்பு மாறும். பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுதுங்க. பொழுதுபோக்கான விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீங்க. பிள்ளைகளுடைய திருமணம், கல்வி இது போன்ற சுப நிகழ்வுக்கு எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறது. பண வரவு இவையெல்லாம் உங்களுக்கு சரளமாகும் அப்படின்னு சொல்லலாம். சனியினுடைய சஞ்சார பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 8, 9 அதிபதியான சனி பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இனி இந்த வருடம் உங்களுக்கு முழுவதும் தொழில் ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்ய போகிறாரு. தொழிலில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைத்து படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்கு விண்ணப்பித்த கடன், பண உதவிகள் இவையெல்லாம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்பு தடையின்றி கிடைக்கும்.
சில பேர் புதிய வேலை வாய்ப்பிற்காக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அரசு உத்தியோக முயற்சி உங்களுக்கு சிறப்பாக கைகூடி வரும். எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு சமூக அந்தஸ்து உயரும். அற்புதமான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். பிறருக்கு உதவுறதுல ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வாகன யோகம், சொத்து மதிப்பு உயர்தல், தொழில் முன்னேற்றம், புதிய வேலை வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குடும்ப உறவுகளில் அனுசரணையாக இருந்தால் அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு காணல் நீராக மறையும். சிலருடைய காதல் பிரிவினால் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட இடையூறுகள் உங்களுக்கு குறையும். தாத்தா பாட்டியை சந்தித்து நல்லாசி பெறுவீங்க. 2026ஆம் ஆண்டில் கேது பகவான் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்துக்கும் ராகு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. ஆண்டினுடைய இறுதியில் டிசம்பர் மாதம் 5ஆம் நாள் கேது பகவான் தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கும் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க. ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும். எனவே தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பது மிக நல்லது. பூர்வீக சொத்துல சித்தப்பா மற்றும் மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் முடிவுக்கு வரும். தந்தையோடு சுமாரான உறவே இருக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய சிந்தனையுடனே இருப்பீங்க. குழந்தை பாக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வைத்தியத்தால் உங்களுக்கு சீராகும். பிள்ளைகளுடைய திருமணம், குழந்தை பாக்கியம், உத்தியோகம், தொழில் அனுகிரகம், இவை எல்லாமே மன நிம்மதியவே கொடுக்கும். சில பேர் புதிய வாகனம் வாங்கிறது, சிலருக்கு நிலம், வீடு போன்ற சொத்து சேர்க்கை உண்டாகிறது. அதே போல் கை, கால், மூட்டு வலியால் ஏற்பட்டு அவதிப்பட்டுட்டு வர்றவங்களுக்கு இனிமே உங்களுக்கு விடுதலை அப்படின்னே சொல்லலாம். சில பேர் குறுக்கு வலியால் உங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அது எல்லாம் தீரப்போகுது. அதே போல் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சமூக அந்தஸ்தை நிலைப்படுத்தக்கூடிய கௌரவ பதவிகள் கிடைக்கும். தியாக மனப்பான்மை உங்களுக்கு மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விதமான செயல்களிலுமே அனுகூலமான பலன் உண்டாகும். மேலும் மகிழ்ச்சியான நிம்மதியான மனநிலையில் இருப்பீங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்களுடைய வாக்கிற்கு இணங்க அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாக்குக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். ஆசிரியர் பணி மற்றும் பேச்சை மூலதனமாக கொண்டவங்களுக்கு மேன்மை உண்டாகும். பல வழிகளில் வருமானம் மனதை மகிழ்விக்கும். பொருளாதாரத்தில் தன்னிறைவு உண்டாகும். தாய்வழி உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை நீங்கள் செலுத்துவீங்க. நிதி நெருக்கடிகள் நீங்கும். அதே வேளையில் சுப செலவுகளும் அதிகமாகும். மேலும் தடைப்பட்ட சுபகாரியங்களும் முக்கிய பணிகளும் கூட சுலபமாக உங்களுக்கு நடந்து முடியும். விருப்ப திருமணத்திற்கு தந்தையினுடைய ஆதரவு கிடைக்கும். வீடு, வாகன யோகம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் தேவை. சிலருக்கு வீண் அலைச்சல், டென்ஷன் இவையெல்லாம் கூட ஏற்படலாம். மறு திருமணத்தால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் கூட நீங்கி போகும். சொந்த வாழ்க்கையை விட பொது வாழ்க்கையில் நாட்டம் அதிகரிக்கும். விஷ்ணு காயத்ரியை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் விரும்பியபடி மாற்றம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டமாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. மனதும் உடலும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். திடீர் ஜாக்பாட் மூலமாக பண வரவு உண்டாகும். பணவரத்து திருப்தியை கொடுக்கும். தடைப்பட்ட பணவரவு சீராகும். வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்காம இழுத்தடித்தவங்க வீடு தேடி வந்து பணத்தை கொடுப்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் இவையெல்லாம் கிடைத்து குடும்பத்தோடு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவர்கள் பங்காளிகளிடம் அனுசரித்து போகிறது. பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். ஒரு பெரிய பணம், சொத்து விற்பனையில் கிடைக்கும். அதே போல் வேலையில் பதவி உயர்வு உங்களை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு. பெண்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிலவி அசௌகரியம், தொழில் வேலையில் சில இடர், இவையெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் தாண்டி நல்லபடியாக முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்மையும் தீமையும் கலந்த வருடமாகவும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.